गोपिकानां कुसत्वं च कुङ्कुमाङ्कितवक्षसं श्रीनिकेतमहेश्वासं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அந்த கிருஷ்ணரை நம்ம போடுறோம். நம்ம இப்போ நாராயணியத்தில் 37வது தசகத்தில் இருக்கோம். தேவகி கர்ப்பம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க தசகத்தில் இருக்கும். அப்போ பிரம்மா முதலிய தேவர்கள் அந்த பார்க்கடலுக்கு போய் பெருமாளை துதிச்சதை நம்ம பார்த்தோம். இப்போ மகாவிஷ்ணுவை துதிச்ச ஸ்லோகத்தை 3வது ஸ்லோகமாக பார்த்தோம். இப்போ 4வது ஸ்லோகம். தே முக்தா நிலச்சாலி துக்த ஜலதே ஸ்தீரம் கதா சங்கதாக யாவத்வத்பத சிந்தனைக மனசஸ்த்வாவத் ச பாதோ ஜபூஹு த்வத்வா சம்ஹிருதயே நிசம்ய சகலானானந்தயன் ஊச்சிவான் ஆக்யாத பரமாத்மனா ஸ்வயமஹம் பாக்யம் ததா கன்யதாம். அப்போ எல்லாரும் ஒன்றா கிளம்பிட்டு எப்போ உம்முடைய திருவடி தியானத்தில் நிலை பெற்ற மனசுடையவாளா அவள் ஆனாலோ அப்போ பிரம்மதேவர் உம்முடைய வாக்கை உள்ளத்தில் உணர்ந்துண்டு எல்லாரையும் மகிழ்வித்தவர் ஆனார். நான் பரமாத்மாவினால் இப்படி சொல்லப்பட்டேன் அப்படின்னுட்டு அந்த வாக்கை கேளுங்கன்னு பின்வருமாறு எல்லாருக்கும் சொல்கிறார். ஸ்வயமகம் வாக்கியம், அவரோட வாக்கியமாக நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன்னுட்டு சொல்கிறேன். ஜானே தீனதசாம் அகம் दिविषितां भूमेश्च भीमैर्नृपैः तत्क्षेपाय भवामि यादवकुले सोऽहं समग्रात्मना देवा वृष्णिकुले भवन्तु कलया देवाङ्गना सावधौ मत्सेवार्थमिति त्वदीयवचनं पादोज भूरुचिवान्. அப்போ தேவாளுக்கும் பூமி தேவிக்கும் கொடிய அசுரர்களால் ஏற்பட்டுள்ள கஷ்டத்தை நான் அறிவேன். நான் அதை போக்குறதுக்காக பூர்ண கலையோட யாதவ குலத்தில் நான் அவதரிக்க போகிறேன். யாதவ குலே சோகம் சமக்ராத்மனா. அப்போது இந்த சோகத்தை நான் ஒன்றுமில்லாத செய்யறதுக்கு நான் இப்போ அவதரிக்க போகிறேன். இதில் பூர்ணகலையோடன்ற ஒரு வார்த்தை வருது. அதாவது சுவாமியினுடைய அவதாரங்களில் அவருடைய ஸ்வரூபமாக பூர்ணகலையாக வந்த அவதாரங்கள் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இதெல்லாம் சில அவதாரங்கள் சில நேரம் பார்த்தா ராமாவதாரத்தை விட கிருஷ்ணாவதாரம் பூர்ணகலை. ஏன்னாக்கா ராமர் கடைசி மட்டும் தன்னை மானிட பிறவியாக வச்சுட்டு தான் சில இதில் தன்னை காட்டினாரே ஒழிய கிருஷ்ணர் அளவு அவர் காட்டலை. அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணாவதாரம் ஒரு பூர்ணமான அவதாரமாக நம்மளால் உணர முடிஞ்சது. அவர் அவ்வளவு லீலைகளை பண்ணிடுறார். அது கோவர்தன லீலையாகட்டும், சின்ன அசுரார்களை குழந்தையாக சம்ஹரித்ததாகட்டும், எல்லாத்துலேயுமே அவர் நான் தான் கடவுள்னு காட்டினார். ஆனால் ராமர் நான் மனுஷன்தான் சொல்லிட்டு இருந்தார். அப்படி பூர்ணகலையான அந்த அவதாரம் நான் எடுக்க போகிறேன். தேவர்களுக்கு விஷ்ணு குலத்தில் அவளோட அம்சங்களோட பிறக்க போகிறேன். தேவ ஸ்திரீகள் என்னுடைய சேவைக்காக பூமியில் பிறக்கட்டும். தேவா விஷ்ணுக்குள்ளே பவந்து கலையா தேவாங்கனா சர்வானவ் அப்படிங்கிறார். அப்போ இவாள்லாம் பிறக்கட்டும் அப்படின்னுட்டு உம்முடைய கட்டளையை பிரம்மதேவர் தேவாள்கள் தெரிவித்தார் இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த 5வது ஸ்லோகம். ஸ்ருத்வா கர்ண ரசாயனம் தவ வச சர்வேஷு நிர்வாபித ஸ்துவாந்தேஷ்வீச गतेषु तावक कृपा भीयूष तृप्तास्मसु विज्ञाते मथुरापुरे किल भवत् सान्निध्य पुण्योधरे धन्यां देवकनन्दनाम् उतवहत् राजास सूरात्मजः. அப்போ ஈஸ்வரா, செவிக்கு அமுதம் போன்ற அந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய கிருபையால் பரிபூர்ண திருப்தி அடைஞ்சா எல்லா தேவர்களும். அப்படி எல்லோரும் உள்ளத்தில் கவலை நீங்கி உம்முடைய நித்திய சாநித்தியத்தால் ரொம்ப புண்ணியமானதும் பிரசித்தி பெற்றதுமான அந்த மதுராபுரியில் விக்யாதே மதுராபுரி கில பவத் சாநித்திய புண்ணியோதரே. அப்போ புண்ணியம் பண்ணின அந்த மதுராபுரியில் அரசனாக இருந்த சூரசேனனுடைய புதல்வரான அந்த வசுதேவர் மகாபாகியவதியான தேவகியை விவாகம் பண்ணிண்டார் அப்படின்னு வசுதேவர் தேவகி விவாகம் இங்கே வருது. உத்வாஹா असिथौ ततीय सहजः कंसोत सम्मायनायनयन् एथौ सूततया कथपतिरथे व्योमोत्थये त्वत्किरा अस्यास्त्वाम् इति दुष्टम् अष्टमसुधौ हन्तेति हन्तेरितः सन्त्रासात् सतु हन्तुम् अन्तिककथां तन्वीं कृपाणीम् अतात्.
இப்போ விவாகம் முடிஞ்சோன்னே தேவகியனுடைய சகோதரர் முறையான கம்சன் மணமக்களை 2 பேரையும் மரியாதை செய்கிறவரா தேரோட்டிண்டு தேரில் அழிச்சுண்டு போகிறச்சே உம்மால் அசரீரி வாக்கு அவர் கேட்டார். இவாளுடைய 8வது குழந்தை ஒன்றை கொள்றவன் ஆவான்னுட்டு கேட்டவுடனே பயந்து அருகில் இருந்த தேவகியை கொல்ல கத்தி எடுத்தார் அந்த கம்சனான அசுரன். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.